அதுக்கு மேலே குருமா ஊற்றி விட்றா இருந்தால் குருமா ஊற்றி ரசனி. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா போன வீடியோ போட்டிருக்கேன் க்ரில் வீடியோ. அது போய் செக்அவுட் பண்ணி பாருங்கள். அது இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. அது போய் முழுக்க செக்அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பிரியாணி எடுக்க போகிறோம். என்ன பிரியாணி வாங்கியிருக்கோன்னு கெஸ் பண்ணிக்கிங்க. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா 1 கிலோ. இதுக்கு ஒரு குழம்பு கொடுத்துருக்காங்க, இன்னொரு குழம்பு பாக்கெட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு தயிர் சட்னி. வாங்க ஃபஸ்ட்டு பிரியாணி ஓப்பன் பண்ணிடலாம். பிரியாணி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குழம்பு ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா குழம்பு தான் 2 குழம்பு கொடுத்துருக்கனால குழம்போட வாசம் சும்மா கும்முன்னு இருக்கு மக்களே. குழம்போட வாசம் சும்மா கும்முன்னு இருக்குது. அடுத்து இன்னொரு குழம்பு கொடுத்துருக்காங்க. இது என்ன குழம்புன்னு தெரியல, புரோட்டா குழம்புன்னு நினைக்கிறேன். இந்த குழம்பு நல்லா இருக்குங்க, ஜம்முன்னு இருக்கு மக்களே. இங்க வீடியோ காட்டுறேன், இங்க வீடியோ காட்டு. ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க குழம்பு எல்லாமே. பிரியாணி 1 கிலோ பிரியாணி வாங்கியிருக்கோம் மக்களே. முட்டை இடம் வாங்கியிருக்கோம். 2 முட்டை கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோ. 2 முட்டை இருக்கு. ஆமா 2 முட்டையா? எவ்வளவு முட்டை வருது மாதிரி? 2 தான்டா. இல்லடா 3. அதான் 2 தான் போட்டிருந்தானுங்க. 3 வச்சுட்டாங்க. சார் அப்பா 1 வச்சிட வேண்டியதான். 4 முட்டைடா. அதனாலதான் 240 ரூபா வாங்கினானுங்க. 240 ரூபா போட்டிருந்தானுங்க. அதான் நான் கேட்கலான்னு இருந்தேன். 220 ரூபா போட்டிருக்கேன். சரி விலை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டானுங்க. முட்டையை போட்டு இன்க்ரீஸ் பண்ணாலும் பரவாயில்ல. முட்டை ஆச்சுல நம்மளுக்கு. ஆச்சுல தமிழ்ல இருந்து போட்டோ எடுத்துக்கலாமா இதோட? நான் கொஞ்சம் இதுலேருந்து எடுத்துக்கிட்டா அப்பாக்கு எது வரை கேட்குறதுடா? இதுலேருந்து எடுத்துட்டு வேமா கொஞ்சம் வச்சா போ. இதுக்கு மேலே அப்படியே கிரில் வேணும். சூப்பராக இருக்கும். அந்த 4 முட்டை தமிழனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெப்பீஸ் வச்சுடு. பாருங்க பிளாஸ்ட். இதான் தீபாவளி பிளாஸ்ட். செம்மையா இருக்கு பார்த்தீங்களா? சரி வீடியோ இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். லைக் போட்டுருங்க, அப்படி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது என்ன கணக்குன்னு நான் இது போட்டுடுறேன் அதே மாதிரி.